இப்போ நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? தெரியுமே, அவங்க தானே செய்யறாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லி தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றோம். அப்ப இது மாநில அரசுக்கு தெரியாதுன்னு சொன்னா எப்படி? பாதிப்பு இவ்வளவு இருக்கும்போது இதெல்லாம் கண்டுக்காம தான் பண்றாங்க. கண்டுக்காம தான் செய்யும். இல்ல தெரிஞ்சு செய்யறாங்க, இல்ல தெரியாம செய்யறாங்க. ஆனால் இது செய்யறது எனக்கு தெரியுதே, நான் தான் பக்கத்துல இருந்து பாக்குறேன். மாநில அரசினுடைய கல்வி கொள்கையிலையும் கல்வி திட்டத்தை பற்றி நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாமே. ஆர்.என். ரவியும் சொல்கிறார் மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சரியில்லைன்னு சொல்கிறாரு, பிஹெச்டி வந்து தரம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ ரெண்டு எந்த இடத்துல வச்சு பார்க்க? அவருடைய சொந்த மாநிலம் பீகாரையும் தமிழ்நாட்டையும் ஒப்போமா? தமிழ்நாடு வெரி லோன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. வெரி லோங்கிறது யாருங்க? அவருக்கு என்ன அறிவு இருக்குங்க? அவரை நான் கேட்குறேன். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் தர்ஷன சாத்திரம், பிரமாண சாத்திரம், அப்புறம் பஞ்சகோஷா, அது வேதங்கள்ல இருக்கு. அப்ப நீங்க தத்துவத்தை சொல்றீங்க, இந்திய விழுமிய கல்வின்னு சொல்றீங்க. அப்ப அந்த விழுமியத்தின் அடிப்படையில நீங்க எந்த விழுமியத்தை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? வேதங்கள், உபநிஷதங்கள், அதில் இருக்கின்ற பிற்போக்கான நிலைமைகள், அதன் அடிப்படையில குழந்தைகளை உருவாக்குவது, இதுதானே கொண்டாந்து வச்சிருக்கீங்க. பித்தகரஸ் தேரை நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 2000 ஆண்டுகளுக்கு முன்புன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சி அந்த காலத்தில் உள்ளது எல்லாத்தையும் முகலாயர் ஆட்சி அது எல்லாத்தையுமே வந்து மாற்றி எழுதிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு எது வேணுமோ அதை எழுதுறாங்க. கல்வியோட தரம் வேணும்னா நீங்க பிஎம்சி ஸ்கூலை நீங்க ஏத்துக்கன்ற மாதிரி சொல்றாங்களே சார். தரம் உயர்ந்த கல்வின்னு சொல்றாங்கல்ல. தரம் உயர்ந்த தரமா இருக்குதாங்கிறது இப்போ நமக்கு பிரச்சனை. சார் அவங்க ஒரு ட்ரையல் பிரேக் பேசிஸாக எடுக்கிறாங்க சார். இன்னைக்கு 45,000 நாளைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரே கட்டமைப்பாக உருவாக்கலாம். அதை ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மாநில கல்விக்கு பதிலாக இவர்கள் இன்னொரு கல்வியை உருவாக்குவதற்கு சட்டம் அனுமதிக்கவில்லை. இது கான்ஸ்டிடியூஷன். மாணவர்களுக்கு இன்னும் நிறைய 1000 ரூபாய் மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாம் அருமையான திட்டங்கள். 1000 ரூபாயும் கொடுத்து உன்னை நான் காட்டு பிராண்டியா உருவாக்குறேன்னு சொன்னேன். எப்படி நான் எஜுகேஷனில் திறமைசாலின்னு சொல்லிட்டு கம்பெனி நிர்வாகம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் உங்களுக்கு ஆள் வச்சு பாடம் நடத்துவான். நீங்கள் அங்கே சிம்பிளி ஃபெசிலிட்டேட்டராக இருங்கன்னு இப்போ நடந்துட்டு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்கள். கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாநில கல்விக் கொள்கையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. என்இபி, அதாவது மத்திய அரசினுடைய அந்த என்இபியை வந்து மாநில அரசுடைய கல்விக் கொள்கையில வந்து இணைக்கக்கூடிய வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாரு. குற்றச்சாட்டு வச்சதோட அந்த கமிட்டியிலிருந்தே வெளியேறி மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாற்றப்பட்டது. அந்த பேராசிரியர் தான் இன்னைக்கு நம்ம வந்து தற்போது இருக்கக்கூடிய இந்த என்இபி இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போல பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் நடக்கக்கூடிய தமிழகத்திற்கு மத்திய அரசு விஷயங்களை எல்லாம் தொகுப்பாக நம்ம ஒரு கேள்விகளாக முன்வைக்கலாம்னு இருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சார். நான் வந்து சப்ஜெக்ட்டுக்கு டைரக்டாகவே வந்துடுறேன் சார். ரெண்டே பிரச்சனை தான் சார். ஒன்று என் கல்வி சார்ந்து போகிறதா இருந்தால் என்இபி சார், இன்னொன்று பிஎம்சி ஸ்கூல். என்இபியில் முதல்ல நம்ம பாசிட்டிவ் இருந்து ஆரம்பிச்சலாம் சார். என்இபியில் நல்ல அம்சங்கள், நல்ல திட்டங்கள்னு என்னென்ன சார்? நான் அறிஞ்ச வரையில் என்இபியில் வந்து நல்ல திட்டங்கள்னு ஒன்றும் இல்லை, நல்ல கொள்கைகள்னு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சில கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்கிறது, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்கிறது, இது போன்ற வார்த்தைகள் இருக்குது. அது ஒன்று தான் நீங்கள் நல்லதுன்னு சொல்லலாம். மற்றபடி அதனுடைய செயலாக்க முறைகள், பரிந்துரைகள், அதனுடைய கொள்கைகள், அது சார்ந்திருக்கின்ற தத்துவங்கள், இது எல்லாமே வந்து கல்விக்கு எதிரான ஒரு இதை கொண்டு இருக்கிறது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது நாம வந்து இப்போ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா அனைவரையும் உள்ளடக்கிய கல்வின்னு அப்படியே பண்ணிட முடியாது. ஆனால் அனைவரையும் உள்ளடக்கிய, அனைவரது தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய, அனைத்து ஆதாரங்களையும் உள்ளடக்கிய கல்வியை தான் நான் அதாவது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லுவேன். அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு கலைத்திட்டமும் அப்படிப்பட்ட பாடத்திட்டமும் அது போன்ற ஒரு உள்ளடக்கங்களை கொண்ட ஒரு டெக்ஸ்ட் புக்ஸோ மற்ற ஏதோ எதுவுமே இந்த நாட்டில் இல்லை. அது ஒருமுகைப்படுத்தப்பட்டு சார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்இபி 2024 உருவாக்கமே வந்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் குழு தான் அதை வடிவமைக்கிறாங்க சார். ஒரு பெரிய ஒரு டீம் செஞ்சிருக்கிற விஷயத்தில் வந்து ஒன்றுமேலன்னு சொல்லி அப்படியே கலந்து போயிட முடியுமா? அதாவது கல்வியை வந்து நீங்கள் ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்கணுங்க.
அதாவது ஒரு ஒருங்கிணைந்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னா இது எங்க கொண்டு போயிட்டு இருக்குன்னு தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியன் சென்ட்ரிக் எஜுகேஷன் சொல்றாங்க, இந்தியன் ட்ரெடிஷன் எஜுகேஷன் சொல்றாங்க, அதுக்கப்புறம் என்ன இந்தியன் எத்தோஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அவங்க பின்னாடி இப்போ வந்து கொள்கையில போட்டாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம எல்லாரையும் உள்ளடக்கிய எத்தோஸா இருக்கலாம், நம்ம எல்லாருடைய ஆஸ்பிரேஷன்ஸ் அபிலாஷைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு நோக்கம் கொண்டதாக இருக்கலாம்னு கூட நம்ம எடுத்திருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 வயது குழந்தையிலிருந்து PhD படிக்கிற வரைக்கும் அவங்க குழந்தை கல்வி, பள்ளி கல்வி, உயர்கல்வி அனைத்துக்குமே வந்து கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் போட்டாங்க. அதாவது அந்த கரிக்குலம்னா அந்த கலைத்திட்டத்துக்கு உண்டான ஃப்ரேம் ஒர்க். குறிப்பாக நீங்க பள்ளி கல்வியை பார்த்தீங்கன்னா 600 பக்கம் இருக்குது. அதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் தர்ஷன சாத்திரம், பிரமாண சாத்திரம், அப்புறம் பஞ்சகோஷா, வேதங்கள்ல இருக்கிறது அப்படியே கொண்டாந்து வச்சு அதுல 1.5 லட்சம் ஆசிரியர்களை இந்திய அளவில் வந்து பயிற்சி கொடுப்பதற்கு 6 மையங்கள் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு செல்லுன்னு சொல்லி IKS செல்லுன்னு சொல்லி 6 செல் நாடு முழுக்க போட்டு அதன் மூலமாக UGCயினுடைய பரிந்துரையின் அவங்களுடைய செயல்பாட்டிற்கு கீழ் அப்போ 1.5 லட்சம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. முதல் கட்ட பயிற்சி முடிஞ்சிடுச்சு. அப்ப இவர்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்க போறாங்க கல்வியில. இது என்ன இந்தியன் எத்தோஸ் இது? அப்ப இது எதை நோக்கி கொண்டு போகுது? நமக்கு 21ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு இருக்கின்ற சவால்கள் என்ன? தொழில்நுட்ப ரீதியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் மற்ற மெஷின் லேர்னிங், அப்புறம் டீப் லேர்னிங், இது போன்ற நிறைய தொழில்நுட்ப ரீதியாக தாக்குதல்கள் இருக்கிறது. சந்தைப்படுத்தப்படுகிறது. கல்வியும் வாழ்வியலும் நுகர்வுகளும் அனைத்தும் அந்த சந்தைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. மனிதனுடைய உற்பத்தியே மாறி இருக்கு. ஹியூமன் ப்ரொடக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். அப்போ இதற்குண்டான திறமைகளையும் திறன்களையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய கல்வி தானே தேவை. நீங்க 2500 வருஷத்துக்கு முன்பு தர்ஷன சாஸ்திரம், பிரமாண சாஸ்திரம், இதுதான் வந்து பேடகாஜி, இதுதான் டீச்சிங் லேர்னிங் மெத்தட்னு சொல்லி, அப்ப அந்த டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ல தான் நீ மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அதற்கு பயிற்சியும் கொடுத்து உருவாக்கிட்டு இருக்கிறீங்களே. அப்ப இது வந்து எத்தகைய கல்வியை கொண்டு போகுங்க? அதுல பஞ்சகோஷங்கிறது ஒரு 5 வகையான ஒரு முனைகள் கொண்ட ஒரு குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தத்துவம். அது அவன் 2000 வருஷத்துக்கு முன்பு ஏதோ ஒரு உபநிஷதங்கள்ல எழுதியிருக்கான். அதன்படிதான் குழந்தைகளை 3 வயசுல இருந்து உருவாக்கணும்னு சொல்லி பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு வந்து, அப்ப நீங்க தத்துவத்தை சொல்றீங்க. என்ன தத்துவம்? இந்தியன் எத்தோஸ்ன்னு சொல்றீங்க, இந்திய விழுமிய கல்வின்னு சொல்றீங்க. அப்ப அந்த விழுமியத்தின் அடிப்படையில நீங்க எந்த விழுமியத்தை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? வேதங்கள், உபநிஷதங்கள், அதில் இருக்கின்ற பிற்போக்கான நிலைமைகள், அதன் அடிப்படையில் குழந்தைகளை உருவாக்குவது, இதுதானே கொண்டாந்து வச்சிருக்கீங்க. அது எப்படி இன்க்ளூசிவ் எஜுகேஷனா இருக்க முடியும்? அது எப்படி கிரிட்டிக்கல் திங்கிங் உருவாக்கும்? கிரிட்டிக்கல் திங்கிங்னா உய்ய சிந்தனை, உய்யமாக சிந்திப்பது, உய்த்துணர்ந்து சிந்திப்பது. அப்பொழுதுதான் ஒரு மாணவன், ஒரு மனிதன் ஒரு பொருளின் பால் இருக்கின்ற அறிவை அவன் வந்து கிரிட்டிக்கலாக உய்த்துணர்ந்து உணர்வான். அதுல உண்மை அவனுக்கு வெளிப்படும். அந்த அறிவு தான் 21ஆம் நூற்றாண்டு அறிவு. நீங்க அதை போட்டிருக்கீங்க. ஆனா நீங்க 2500 வருஷத்துக்கு முன்பு உள்ள இதெல்லாம் கொண்டாந்து வச்சீங்கன்னு சொன்னீங்களா? இதனால எப்படி மாணவர்கள் வந்து உய்த்தறியும் சிந்தனையையும் அல்லது அது சார்ந்த ஒரு அறிவையும் அவன் எப்படி, அந்த ஸ்கில்ல திறனை எப்படி அவன் பெற முடியும்? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னால், நீங்க வந்து ஒரு உங்களுடைய இந்துத்துவ ஐடியல்ஸ், அந்த இந்துத்துவ ஐடியல்ஸ் நோக்கமாக நீங்க வைத்திருக்கிறீர்கள். அதை வந்து பாடத்திட்டமாகவும் கலை திட்டமாகவும் உள்ளடக்கமாகவும் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆகவும் நீங்க கொண்டு வர விரும்புறீங்க. அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட அவங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்களுடைய ஐடியாலஜி தான். அவங்க ஐடியாலஜி தான், இந்துத்துவ ஐடியாலஜிங்க. இது வந்து இந்துத்துவ கல்விங்க. அதனால தான் நான் இந்த விளக்கத்தை சொல்றேன். நீங்க சொல்லுங்க, பஞ்சகோஷம் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு 3 வயது குழந்தைக்கு நீங்க 2500 உங்களுடைய வேதங்களில் கூறப்பட்ட பஞ்சகோஷம் என்ற ஒரு திட்டத்தினை இப்ப கொண்டு வரீங்களா? இப்போ நம்ம இப்ப பேசுறோமே, இதை யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கிறத என்னுடைய கேள்வி. அப்போ அந்த இந்துத்துவ கட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பு அவங்க வைத்துத்தான் அதை இந்திய மையப்படுத்திய கல்வின்னு சொல்றாங்க. இந்திய பாரம்பரிய கல்வி, இந்திய விழுமிய கல்வின்னு வச்சாங்க. அவங்களுடைய அந்த விஷன்ல அதுதான் இருக்கு. இந்த 3 வார்த்தைகள் தான் இருக்கு. அப்ப அது எதுதான் அப்படின்னு நம்ம அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, இது அனைவருக்குமானது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு கலை திட்டத்துல, கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்ல எல்லாத்துலயும் அழகா இந்த இதெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அப்புறம் இது வேற எதை சொல்கிறது? இதுல என்ன நல்லது இருக்குது? அப்போ நீங்க கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை ஹோலிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா அதுல வந்து நீங்க ஆபரேஷனல் லெவல்ல கீழ் மட்டத்துல ஏதோ 1, 2 ஏதாவது நான் இதை செய்யறேன் அதை செய்யணும்னு சொல்வதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. இது தொலைநோக்கில் எத்தகைய நோக்கத்தினை கொண்டதாக இருக்கிறது. அப்ப எத்தகைய ஒரு அறிவு பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டு எத்தகைய விழுமியங்களை கொண்டு இந்த கல்வி நடத்தப்படுகிறதுங்கிறது தான் நமக்கு பிரதான
பிரதானமானது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கொண்டு வருவது எல்லாமே அந்த இந்துத்துவ தத்துவங்கள் தான். அதன் அடிப்படையில் தான் புத்தகங்கள் எழுதப்படுகிறது. இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக என்சிஆர்டியில் எல்லா புத்தகத்தையும் மாற்றிட்டாங்க. வரலாறு மாற்றுறாங்க, அறிவியலே மாற்ற அறிவியல் நீங்கள் பித்தாகரஸ் தேரம் நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 2000 ஆண்டுகளுக்கு முன்புன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. அதே நேரம் இவர்கள் அந்த குறிப்பாக இடைப்பட்ட ஒரு சில அந்த இஸ்லாமிய ஆட்சி அந்த காலத்தில் உள்ளது எல்லாத்தையும் முகலாயர் ஆட்சி அது எல்லாத்தையுமே மாற்றி எழுதிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு எது வேணுமோ அதை எழுதுறாங்க. இன்னும் ஒரு மாநிலத்தில் அந்த வீர சவார்கருங்கிறவர் அங்கேருந்து புல்புல் பறவைகள் எல்லாம் பறந்து வந்தாருலாம் கூட மாநில அரசு ஒரு பாடத்திட்டத்தில் வச்சிருக்காங்கல்ல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கான ஒரு நிலைமைகளை அவர்கள் கருத்தியல்களை பாடத்திட்டங்களாகவும் பாட உள்ளீடுகளாகவும் கொண்டு வருகிறார்கள். அப்ப இது எப்படி எங்க நீங்க சயின்டிபிக் டெம்பர்மெண்ட்டே இல்லைங்களே. ஒரு சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் அதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, மனிதர்களையே இந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஸையே ஒரு சயின்டிபிக் டெம்பர்மெண்ட்ல ஒரு அறிவு மனப்பான்மையின்படி இவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு வேண்டிய அனைத்தும் அரசு செய்யணும் தான் இன் ஜெனரல் கான்ஸ்டிடியூஷனை கூட சொல்லுது. கல்விக்காக கூட அவங்க சொல்லல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொண்டிருக்கின்ற அரசியலமைப்பை கொண்டிருக்கின்ற இந்திய தேசத்தில் அரசியல் அமைப்புக்கு எதிராகவே இவர்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு கல்வியை கொண்டு வருவது எப்படி அனைத்து மக்களுக்குமானதாக இங்கு இருக்கும். அதே நேரம் அது கல்விக்கு எதிரானதாக இருக்கிறது. அதனாலதான் தேசிய கல்விக் கொள்கை நம்ம என்ன சொல்றோம் என்றால் அது கல்விக்கு எதிரானது. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரும்போது கல்வியோட தரம் வேணும்னா நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை நீங்க ஏத்துக்கன்ற மாதிரி சொல்றாங்களே சார். ஏன்னா ஒரு 14,500 ஸ்கூல்ல நாங்க செயல்படுத்த போறோம். கேந்திர வித்யாலயா, நவோதயா, அதே மாதிரி மாநில மாநகராட்சி ஸ்கூலெல்லாம் நாங்க பண்ண போறோம்னு சொல்லும்போது அது ஏத்துக்கிறது என்ன சார் சிக்கல் இருக்கு? அது தரம் உயர்ந்த கல்வின்னு சொல்றாங்கல்ல. தரம் உயர்ந்த தரமா இருக்குதாங்கிறது இப்ப நமக்கு பிரச்சனை. இப்போ பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுங்கிறது நான் 2-3 வகையில் இதை நான் அணுக விரும்புறேன். ஒன்னு பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுங்கிறது ஒரு 45,000 ஸ்கூல்ல இந்தியாவில் ஆரம்பிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த 45,000 பள்ளிகளை ஆரம்பிக்க வேண்டியது நோக்கம் என்ன மத்திய அரசுக்கு? கல்வி என்பது அடிப்படை இது மாநில உரிமையில் இருக்குங்க. இன்னைக்கும் என்ட்ரி 32 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 2ல கான்ஸ்டிடியூஷன்ல இட் கம்ஸ் அண்டர் தி ஸ்டேட். அப்ப மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் கல்வி. அப்ப மத்திய அரசுக்கு இதுல என்ன வேலை என்றால் கல்விக்கான தரத்தை உயர்த்துவதற்கு உண்டான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் செய்வதுதான் மத்திய அரசினுடைய வேலை. நீங்க கான்ஸ்டிடியூஷன் படி நீங்க கல்வி நிறுவனங்களே ஆரம்பிக்க கூடாது. ஆனால் ஏன் அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன் நம்ம அனுமதிச்சோம்னா ஐஐடி போன்ற சிறப்பு ஒரு நோக்கத்திற்காக ஆரம்பிக்கிறதுக்கு தொழிற்கல்வியில ஆரம்பிச்சாங்க, நம்ம விட்டோம். அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக ஒரு ட்ரைபல் யூனிவர்சிட்டியா இருக்கும், அந்த ஏரியாவில் உள்ள ஒரு நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்விக்காக அது ஒரு பல்கலைக்கழகம் தேவை, அதனால அவங்க செஞ்சிருப்பாங்க. அதனால விட்டோம். அதே நேரம் சிபிஎஸ்இ பள்ளிகள்லாம் ஏன் வந்தது என்றால் இந்த கேந்திரிய வித்யாலயா, ஜவஹர் வித்யாலயா, நவோதயா பள்ளிகள், இந்த பள்ளிகள் எல்லாம் ஏன் உருவாக்கப்பட்டது என்றால் மத்திய அரசு ஊழியர்களுக்காகவும் இந்த ஊழியர்கள் நாடு முழுக்க டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுவாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் படிக்கணும், அந்த ஆர்மியில் இருக்கக்கூடியவங்க பிள்ளைகள்லாம் படிக்கணும். அப்போ இதற்கெல்லாம் ஒரு தேசிய அளவிலான ஒரு கல்வி திட்டம், அதற்கான பள்ளிகள் இருந்தால் நல்லா இருக்கும். இவங்க ஏன்னா ஒரு மாதம் 1 வருடம் இருப்பாங்க, 2 வருடம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க, இவங்க பிள்ளைங்க அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தானே ஒழிய நீ இந்தியாவுடைய கல்வியை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்களா எப்படி? அப்ப இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கல்வி யாருக்கானது, யாரால் நடத்தப்பட வேண்டும்? கான்ஸ்டிடியூஷன் படி மாநில அரசு தானே. அப்ப உங்களுக்கு 45,000 பள்ளிகளை பிஎம் ஸ்ரீ பள்ளிகளா நான் உருவாக்க போறேன்னு சொல்றீங்களே, அப்ப இதுவே கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான சார். அவங்க ஒரு ட்ரையல் பிரேக் பேசிஸா எடுக்கிறாங்க சார். இன்னைக்கு 45,000 நாளைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரே கட்டமைப்பா உருவாக்கலாம். அதை ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அதை தான் சொல்ல வரேன். இப்போ இதுவே கான்ஸ்டிடியூஷன், அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு படி, இந்திய அரசியல் அமைப்பு படி இவர்கள் நாடு முழுக்க மாநில கல்விக்கு பதிலாக இவர்கள் இன்னொரு கல்வியை உருவாக்குவதற்கு சட்டம் அனுமதிக்கவில்லை. இது கான்ஸ்டிடியூஷனுங்க. சரி, அடுத்தது இப்ப ஏன்ங்கிறது வரும். அவங்க தரத்தை உயர்த்துறாங்கன்னு சொல்றேன். இப்போ இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் எதன் அடிப்படையில் முழுக்க அதனுடைய கலைத்திட்டம், கரிக்குலம், பாடத்திட்டம், சிலபஸ், புத்தகங்கள், உள்ளடக்கம், இது எல்லாமே இந்த 3ஐயும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இது 3ம் தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில் அந்த கரிக்குலம் கலைத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. அப்ப இதை என்ன செய்ய விரும்புறாங்கன்னா, இதை கொண்டு நாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் நாம நேரடியாகவே கல்வியை கையாண்டு நாம செய்ய வேண்டும் அப்படின்னு கொண்டு வராங்க. இதுல எங்காவது ஒரு இடத்துல இந்த 21ஆம் நூற்றாண்டிற்கு தேவையான அறிவையும் திறனையும் மாணவருக்கு அளித்து அவனை தயார்படுத்துகிறேன் புதிய ஒரு பரிமாணத்தில், இப்போ இருக்கின்ற தொழில்நுட்பம், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது டிஜிட்டல் லிட்ரேசி, இது போன்ற தொழில்நுட்ப லிட்ரேசியும் தேவைப்படுது, அதன் அடிப்படையில் உருவாக்குறோம்னு சொல்றாங்களா? அல்லது இப்போ ஹியூமன் ப்ரொடக்ஷன், மனித உற்பத்தி டோட்டலா நீங்க கார்ல் மார்க்ஸ் பீரியட்ல இருந்த ஒரு மனித உற்பத்தி இப்ப இல்லை. ஹியூமன் ப்ரொடக்ஷன் நவ் இஸ் கம்ப்ளீட்லி டாப் சைட் டவுன் சேஞ்ச். அப்போ அதற்கான தனித்திறன் தேவைப்படுகிறது. நியூ நாலேஜ், நியூ ஸ்கில். அப்ப புதிய அறிவும் புதிய திறனும் இப்பொழுது இருக்கின்ற மனித உற்பத்திகளுக்கு தேவைப்படுகிறது. அதற்காக நான் தயார்படுத்துறோம்னு சொல்லுதா இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்.
ஸ்கூலு, அல்லது இந்த 21ஆம் நூற்றாண்டில் மனிதன் கண்டு வரும் ட்ரபிள்னஸ், அந்த சைக்கலாஜிக்கல் ட்ரபிள்னஸ் சொல்றோம், அதுல ஸ்ட்ரெஸ் அது இது எல்லாம் இந்த நூற்றாண்டில் வந்து நிறைய மனிதர்களை பாழ்படுத்தி நோயாளியாகவும் சிந்திக்க இயலாதவர்களாகவும் மாற்றி விடுகிறது. ஆமா, சின்ன பகுதி இன்னும். அப்ப இதையெல்லாம் நாங்க தவிர்த்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படி சிந்திக்கக்கூடிய மனிதனாக அவனை உருவாக்குகிறேன்னு இந்த PM ஸ்ரீ ஸ்கூல் சொல்லுதா? இல்ல. நீங்க 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சகோஷத்தின் மூலமாக அவங்க உபனிஷதத்திலும் வேதத்திலும் கூறப்பட்டதற்கு இணங்க நான் அவனை தயார்படுத்துறேன்னு சொல்றீங்க. PM ஸ்கூல் தான் சொல்லுது. அதே நேரம் கலைத்திட்டம் என்ன சொல்லுதுங்க? இந்திய விழுமியங்களை கணக்கில் எடுத்து நான் அவனுக்கு அறிவை புகட்டுகிறேன்னு சொல்லுது. அந்த இந்திய விழுமியங்கள் எதை சொல்றீங்க? வேதங்களையும் வியாக்கியானங்களையும் அது சார்ந்த உபனிஷதங்களையும் அறிவாக எடுத்துக்கொண்டு அதையே அதில் கூறப்பட்ட டீச்சிங் மெத்தட்ஸ், அந்த பிரமாணங்கள்னு சொல்றோம்ல, அறிவை அறிதல் எப்படியாதும் பிரமாணம். அப்ப அந்த பிரமாண தத்துவங்களை அங்கு கூறப்பட்ட வேதங்களில் கூறப்பட்ட பிரமாண தத்துவங்களை எடுத்துக்கொண்டு அதன்படி நான் மாணவர்களை உருவாக்குகிறேன்னு சொல்றது. நீங்க 21ஆம் நூற்றாண்டில் எனக்கு சோறு போடுமா, எனக்கு வேலை கொடுக்குமா, அல்ல இங்க இருக்கின்ற அநீதிகளை தவிர்த்து மாணவர்களை ஒரு ஈக்குவலைஸ், ஒரு சமத்துவமான நிலையில் உருவாக்குமா, அல்லது 21ஆம் நூற்றாண்டுகளுடைய சவால்களை எதிர்கொள்ள அவனுக்கு உதவிகரமாக இருக்குமா? இல்லை. அப்போ இந்தியாவிற்கு தேவையானது இன்றைக்கு தொழில்நுட்பம் பெரிய சேலஞ்சுங்க. அது இல்லாமல் ஒரு காமன் மேன், ஒரு வயலில் வேலை செய்கின்ற ஒரு மனிதர் கூட இங்கே வந்து வாழ முடியாதுன்ற ஒரு நிலை. அப்போ டிஜிட்டல் லிட்ரேசி, அந்த டிஜிட்டல் டிவைடுன்னு சொல்கிறோம், அது போன்ற அந்த தொழில்நுட்பத்திலேயே இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற ஒரு நிலையில் அடைய முடியாதவன் என்ற நிலையில் பேக்வர்ட்னஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை நான் சரிசமமாக அதெல்லாம் சரி செய்து நான் இவனை தயார்படுத்த போகிறேன் இந்த மாணவனை அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது திட்டம் இருக்குதா? அல்லது நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான், ஹியூமன் ப்ரொடக்ஷன், மனித உற்பத்தி மாற்றத்திற்கு உட்பட்டு மிகப்பெரிய, அதாவது ஒரு 20-30 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. இப்போ இதற்கு தேவைப்படுகின்ற திறனும் அறிவும் புதியது. நேற்றைய அறிவும் திறனும் இன்றைக்கு தேவையில்லை. அப்போ அதற்கான அறிவையும் திறனையும் நான் டைனமிக்காக மாணவருக்கு கொடுக்க போகிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வரவேற்கிறோம். எங்களால் முடியாததை நீங்கள் செய்கிறீங்கல்ல, அது உங்கள்கிட்ட இல்லையே. நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கொண்டு போகிறீங்க. ஸோ யூ வாண்ட் அப்டேட் அப்படின்றீங்க, அப்படி தானே? அப்டேட் கிடையாது, இப்போ புதுசாக உருவாக்கமே தேவைப்படுகிறது கல்வியில். அதாவது மாணவனை தயார்படுத்துவது தானேங்க கல்வியினுடைய நோக்கம். சரி, இல்லைன்னா கல்விங்கிறது எதுக்கு தேவை? நீங்கள் சிந்திப்பீங்க, நான் சிந்திப்பேன், எல்லாருக்கும் சிந்திக்கக்கூடிய திறன் அடிப்படையிலே இருக்கிறது. பள்ளிகள் இல்லாத காலத்தில் நம்ம என்ன சிந்திக்காமல் இருந்தோமா? அல்லது பல்கலைக்கழகம் இல்லாத காலத்தில் நம்ம என்ன அறிவியல் கண்டுபிடிக்கலையா? எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் ஏன் கல்வி நிறுவனம், பள்ளி, கல்லூரின்னு ஒன்று தேவைப்படுது என்றால், ஒரு சிலருக்கு கிடைக்கிறது, ஒரு சில பேருக்கு கிடைக்கல. அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதனால அனைவருக்கும் கிடைக்க வைப்பதற்காக தான் ஒரு அரசு, ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு கட்டமைப்பு, இதன் மூலமாக அனைவருக்கும் சமமான கல்வியை கொடுக்கணும்னு நம்ம இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதையெல்லாம் இல்லைப்பா, நான் அவனுக்கு ஒரு கல்வி, உனக்கு ஒரு கல்வி, அல்லது நான் நினைக்கும் கல்வி இந்திய விழுமிய கல்வி, இதில் நீ இப்படி தான் நீ அறிவை உள்கொள்ளணும் அப்படி என்று நீங்கள் வந்து ஒரு இந்துத்துவமயமான, ஒரு வேதமயமான, ஒரு உபநிஷதங்கள் அது போன்ற ஒரு தத்துவங்கள்லேருந்து எடுத்துக்கொண்ட அறிவை எங்கள் மீது திணிக்கிறீர்களே, அது யாருடைய அறிவு, யாருடைய அறிவு மரபு? அல்லது அறிதல் என்பதையே மழுங்கடிக்கிறீங்களே. ஏன்னா ஒரு கல்வியினுடைய நோக்கம் என்னங்க? 21ஆம் நூற்றாண்டில் நீங்கள் நானும் எதுவும் உழைக்க போகிறதில்லை. சரி, நான் வர்ச்சுவலி வி ஆர் நாட் கோயிங் டு ஃபிசிக்கலி ஒர்க். இன்னும் ஒரு 15 ஆண்டுகளில் எல்லாமே ஆட்டோமேட்டட் தாங்க. அப்போ உழைப்பும், மனிதனுடைய உழைப்பு என்பதை சிந்திப்பது தான் அப்படின்னு தான் வரப்போகுது. அப்போ சிந்திக்கக்கூடியவனாக, அந்த சிந்திக்கும் தன்மை உள்ளவனாக, கிரிட்டிக்கலாக, உய்யபூர்வமாக ஒரு பொருளை அல்லது ஒரு சவாலை எதிர்கொள்ளக்கூடிய தகுதி, திறன் படைத்தவனாக மனிதனை உருவாக்குவது ஒன்று 21ஆம் நூற்றாண்டின் நோக்கம். இல்லை சார், இப்போ நம்ம உழைக்க போகிறதில்லன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம வரோம், அது நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ விஸ்வகர்மான்னு ஒன்று கொண்டு வரதும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரிஞ்சுக்கலாம்ல. விஸ்வகர்மான்ற ஒரு தொழிலை கொண்டு வந்தால் அவங்களோட தொழிலை செய்வாங்க, வேர்வை வரும், நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம் அந்த மாதிரி வாழ்வாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம்ல. அதை சொல்கிறேன், விஸ்வகர்மான்னு சொல்கிறாங்கல்ல, நீ வந்து குலத்தொழில நீ என்ன இதில் செஞ்சுட்டு இருந்தியோ அதையே நீ செஞ்சுட்டு கடங்கிறது தான் இந்த விஸ்வகர்மாங்கிறதே. நான் என்ன சொல்கிறேன், ஃபிசிக்கல் இல்லைங்கும் பொழுது அப்போ ஸ்கில் பேஸ்டுங்கிறதுக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? நாலேஜ் பேஸ்டுன்னு வந்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு விவசாயி இருக்காங்க, ஒரு விவசாயி வந்து விவசாயினுடைய ஈடுபாடு அவருடைய தொழிலில் எதுவாக இருக்க போகிறது என்றால், அவர் சிந்தித்து அந்த விவசாய தொழிலை செய்யக்கூடியதாகத்தான் 21ஆம் நூற்றாண்டு இறுதி கட்டம் இருக்க போகுதுங்க. அப்போ அதற்காக சிந்திக்கக்கூடியவராக தான் நீங்கள் அவரை வந்து தயார்படுத்தணுமே ஒழிய, ஒரு சின்ன திறனை கொடுத்து இந்த ஸ்கில்லை வச்சு நீ பொழைச்சிக்கோ, விவசாயியா இருந்துக்கோ, இல்ல ஒரு கார்பெண்டரா இருந்துக்கோ, அல்லது வேற ஒரு தொழில் செய்யக்கூடியவனாக இருந்துக்கோன்னு சொல்றது தான் விஸ்வகர்மா. அப்ப அந்த தொழிலை வந்து நீங்க வந்து பள்ளிகள் மூலமாக செய்யும் போது எங்க போய் முடியும்னா குலக்கல்வி
குலக்கல்வி குலத்தொழில் தான். அப்போ ஸ்கில்லை விட நாலேஜ் ரொம்ப முக்கியம். நாலேஜ் முக்கியம். ஏன்னா ஸ்கில்ங்கிறதுங்க, இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேங்க, இன்னைக்கு நீங்கள் ஸ்கில் இன்னைக்கு மாணவர்கள் படிக்கிறாங்கல்ல இந்த இன்ஜினியரிங் காலேஜஸில், அந்த மாணவர்கள் இன்னும் 4 வருஷம் கழிச்சு இவன் இப்போ என்ன தொழிலை அவன் ஸ்கில்ல திறனை பெற்றானோ அது 4 வருஷம் கழிச்சு அப்சல்யூட் யூஸ்லெஸ். அப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கு. நீங்க இன்று பெரும் அறிவு இன்னும் ஓராண்டில் அது அப்சல்யூட் ஓல்ட் ஆயிடுது, அது பயனற்றதா போயிடுது. அப்படின்னும் பொழுது நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கில்ல கொடுத்து நீ எங்கேயோ போய் பொழைச்சிக்கிடாருன்னு சொல்றதுக்கு பதிலாக அவனை சிந்திக்க கூடியவனாக உருவாக்கி விட்டால் அவன் துறை சார்ந்த இடத்தில் சிந்தித்து திறனையும் பெற்று வாய்ப்பையும் உருவாக்கி கொள்வான். இப்போ நம்ம வந்து இது ஒரு டிபேட்டா மாத்திட்டோம், காரசாரமா விவாதம் நடக்குது, இதெல்லாம் ஓகே தான் சார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்லேயே வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து 3586 கோடி ரூபாய் கொடுக்கணும் மொத்தமாக. நம்ம இந்த சமக்கர சிக்ஷா அபியான் எடுத்துக்கிட்டோம்னா கொடுக்கணும். முதல் தவணையாகவே 573 கோடி இன்னுமே நமக்கு வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15000 ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியாத சூழல் உருவாகுது, பசங்களுக்கு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சமயத்தில் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க சார். இப்போ ஏற்றுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்ல. நாளைக்கு இவங்க நம்ம மேலே தான் சார் கோவப்படுவாங்க. யார் ஏற்று போராடுறாங்களோ அவங்க தான் கோவப்படுவாங்க. நான் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்னைக்கு நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம்னா இன்னும் ஒரு 100 ஆண்டு நாம் வந்து 2000 ஆண்டுக்கு பின்னுக்கு கொண்டு போய் காட்டு மிராண்டியாக கொண்டு போயிருப்போம். அது தேவையா? இன்னைக்கு கிடைக்கிற 3500க்கு இந்த 3500 கோடி எனக்கு கொடுத்துரு, நான் காட்டு மிராண்டி ஆகிக்கிறேன்னு சொன்னால் இந்த காட்டு மிராண்டி இல்லை காட்டு மிராண்டி தான் இது. ஏன்னு கேளுங்கன்னா, நீங்க பஞ்சகோஷத்துல தான் பிள்ளைங்களை 3 வயது குழந்தைகளை உருவாக்க போறோன்னு சொன்னா காட்டு மிராண்டி தாங்க. இவன் காட்டு மிராண்டியா தான் உருவாகும். அந்த கல்வி இன்று இந்திய கல்வி ஏற்கனவே நான் பயந்துகிட்டு இருக்கேன். இந்த தேசிய கல்விக் கொள்கை வர்றதுக்கு முன்பே காட்டு மிராண்டியை உருவாக்கக்கூடிய கல்வியை தான் இந்திய கல்வி இருந்துட்டு இருக்கு. அதை மாத்துறதுக்கு தானே தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே காட்டு மிராண்டியை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த சமூகம். அப்படிப்பட்ட கல்வி தான் அவனை உருவாக்கிட்டு இருக்குங்க பொழுது, இப்ப நீங்க மேல முழுக்க ஸ்டாம்ப் பண்ணி அக்மார்க்கு சீல் வச்சு நீ காட்டு பிராண்டியாடா உனக்கு 3500 ரூபா கொடுக்குறாங்க, 3500 கோடி கொடுக்குறேன்னு சொன்னால் அது எதுக்கு? அந்த மாதிரி ரிசல்ட்டை பார்த்துட்டு இது சரி வரலன்னு சொல்றதுக்கும் கொண்டு வரதுக்கு முன்னாடியே சரி வராதுன்னு சொல்றதும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நமக்கு தத்துவம் தெரியுது இல்லையா? நம்ம ஒன்றும் நாம வந்து புரியாதவர்கள் அல்லவே. உலகம் முழுக்க நம்ம எல்லாம் இங்கிலாந்துல படிச்சிருக்கோம், அமெரிக்காவில் பேராசிரியராக இருந்திருக்கோம், பல அரசாங்கங்களுக்கு ஆலோசனை பண்ணியிருக்கிறேன்னா அப்ப என்னை போன்றவர்கள் நிறைய இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியுது இல்லை உலகம் கல்வியை நோக்கி எப்படி போயிட்டு இருக்கு, இவன் எந்த பாதையில இவங்க நம்மை கொண்டு செல்கின்றார்கள் என்று நமக்கு தான் தெரியுது. அப்போ இதெல்லாம் இவன் கொண்டு போய் இன்னும் 100 ஆண்டு நம்ம தொலைச்ச பிறகு மீண்டும் பின்னாடி வாங்கன்னு அப்படி இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு 100 ஆண்டுலாம் ஆகும். அப்புறம் சரி சார், இந்த விவகாரத்தை நம்ம மாநில அரசு திமுக அரசு எப்படி கையாளுது? மாநில அரசு கையாளுறது அப்சல்யூட் மிகைப்படுத்தி சொல்ல விரும்பு தவறுன்னு சொன்னா சொல்லிடுறாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது வார்த்தைகள் சொல்ற மாதிரி தான் வரும். ஏனென்றால் மாநில அரசுக்கு முதலில் இதில் ஒரு புரிதல் இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. கல்வித்துறையை சொல்றேன், கல்வியே எடுத்துக்கிறேன். மாநில அரசு இந்த அரசு பதவி ஏற்றதில் இருந்து மிகப்பெரிய நம்பிக்கையில நாங்கள்லாம் அவங்களுக்கு எவ்வளவு ஆதரவும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து ஒரு தரமான கல்விக் கொள்கையை தரமான ஒரு கல்வி நல்ல நல்ல ஸ்கீம்ல கொண்டு வந்துருக்காங்க சார். இல்லம் தேடி கல்வின்னு சொல்றாங்க, தமிழ் புதல்வன் சொல்றாங்க, காலை உணவு திட்டம்ன்றாங்க, நிறைய ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க. இல்லை, காலை உணவு திட்டம் நல்ல திட்டங்க, மதிய உணவு திட்டம் ஏற்கனவே இருக்கு, அதை இன்னும் உறுதிப்படுத்திருக்காங்க. காலை உணவு திட்டம் அருமையான திட்டம். மாணவர்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு இன்னும் நிறைய 1000 ரூபாய் மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் அருமையான திட்டங்கள். நான் இதெல்லாம் சொல்ல விரும்பல. பட் வாட் இஸ் த நெட் ரிசல்ட்? எல்லாமும் கொடுத்து காட்டு மிராண்டியை உருவாக்கணும்னா இப்படி 1000 ரூபாயும் கொடுத்து உன்னை நான் காட்டு மிராண்டியை உருவாக்குறேன்னு சொன்னா எப்படி? இது நல்லதுதான், 1000 ரூபாய் கொடுக்குறது சரி. ஆனா 1000 ரூபாய் கொடுத்து என் கல்வி மூலமா உன்னை காட்டு மிராண்டியை உருவாக்குறங்கிற கதையா இருக்குங்க இது. ஏன்னா எதுக்கு இதை கொஞ்சம் விளக்கமா நீங்க கேட்டுக்கணும். என்னன்னா, ஒரு அரசு கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் போன்ற வைட்டல் செக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது மனிதனுடைய அன்றாட ஒரு மனிதனையும் தாக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இதுலெல்லாம் வந்து நிபுணத்துவம் சார்ந்த நிபுணர்களுடைய அறிவு ஆலோசனை இதெல்லாம் கேட்டு அதற்கு ஒரு அட்வைசரி போர்டெல்லாம் போட்டு அந்த ஆலோசனையின் கீழ் தான் இவங்க செய்யணும். ஒழிய இன்னைக்கு ஒரு அதிகாரி வராரு, IAS அதிகாரி, அவர் நேற்று வந்து வேற டிபார்ட்மெண்ட்ல PWDல இருந்திருப்பாரு, அவர் இன்னைக்கு தூக்கி கல்வியில போட்டுருவாங்க. இன்னைக்கு கல்வியில வந்தோடனே இவர் கையெழுத்து போட்டு ஆர்டர் போடுறாரு. இவருக்கு கல்வியை பத்தி என்ன தெரியும்? நான் கேட்கிறேன். நான் இல்ல இவர்களே வந்து ஆண்டாண்டு காலம் கல்வியிலேயே இவர் IAS அதிகாரியா 20 வருஷமா இருந்தாருன்னு வச்சுங்க, கல்வியை பத்தி இவருக்கு என்ன தெரியும்? 30-40 வருடமாக உலகத்தினுடைய அதிகமான, அதாவது கல்வியில கரை கண்ட நிலையிலும் கூட அங்கே இன்னும் தேடுதல் இருக்கிறோம். இன்னும் எப்படி சிறப்பாக செய்யறது, சவால்கள் இருக்கிறது என்று இவங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒரு நிமிடம் இவர்களுக்கு நேரம் இருக்கா யோசிக்கிறது கல்வியை பற்றி? இவங்க வேலையே அப்படி. அதே நேரம் இவர்களுக்கு புரியாது. இவர்களை நம்பி அரசு ஒரு புரிதலும் இல்லாம நோக்கமும் இல்லாம இந்த அரசு வந்து ஒரு எடுத்தேன் கவித்தேன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க இந்த இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி கல்வி தேசிய கல்வி தான், தேசிய கல்விக் கொள்கை திட்டம் தான். அது தோல்வி என்றால் உண்மைதானே அது? ஆமா. எப்படி என்றால் இல்லம் தேடி கல்விங்கிறது யாரு ஆசிரியருங்க? அங்க ஊர்ல இருக்கிற ஒரு லோக்கல்ல யாரோ படிச்சவர், அவர் ஏதோ ஒரு BA BSc படிச்சிருப்பாரு, அவரு போய் மாலையில போயிட்டு வீட்டுல போய் சொல்லி கொடுக்குறாரு, அதுதானே? அப்ப அவருக்கு பெடகாஜி தெரியுமா?
பயிற்சிய முறைகள் தெரியுமா? கற்றல் லேர்னிங்ல வந்து அவருக்கு அறிவு இருக்குதா? அல்லது ஒரு உள்ளடக்கத்தினை அந்த பிள்ளைக்கு எண்ணறிவோ எழுத்தறிவோ இதையெல்லாம் எந்த கற்றல் லேர்னிங் மெத்தட்ஸ் மூலமாக அந்த மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அறிவு அவருக்கு இருக்கதில்லை. அப்போ நீங்க இவர்களை கொண்டு போய் மாலையில் அந்த பாடத்தை நடத்துறதுனால கல்வியை டைல்யூட் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க அதை ஏங்க செய்யறீங்க? நான் என்ன சொல்றேன், 1.5 லட்சம் ஆசிரியர்கள் போட போறீங்க எதுல, இந்த இல்லம் தேடியில. அதுக்கு பதிலாக உங்களுக்கு பல ஆயிரம் ஆசிரியர்கள், ஏற்கனவே நிரந்தர ஆசிரியர்கள், தகுதி பெற்ற ஆசிரியர்கள், முழுநேர ஆசிரியர்கள் தேவை இருக்கு. அதை நீங்க போட்டுட்டு போங்க. அவன் பாடம் சொல்லி கொடுத்துட போறான். ஒரு கல்விங்கிறது எதுக்கு வச்சிருக்கான்? கல்விங்கிறதுல ஒரு பள்ளி இருக்குது, ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு வளாகம் இருக்குது, ஆசிரியர் இருக்காரு, அங்க ஒரு சூழல் இருக்கு. இதுவெல்லாம் சேர்ந்ததுதான் கல்வி. அதுல ஒரு யாரோ ஒருத்தரை போயிட்டு ஈவினிங் போய் ஒரு ஊர்ல ஒரு மரத்தடியில உட்கார வச்சு ஈவினிங் நேரம் ஒரு 1 ஹவர் சொல்லி கொடுத்தா அது எப்படி இந்த சூழல் அங்க இருக்குதாங்க? அப்போ ஒரு கலைத்திட்டம்னு எதுக்கு போடுறான்? கரிக்குலர் டெலிவரின்னு எதுக்கு சொல்றான்? அப்ப அந்த கரிக்குலம் என்ன சொல்லும்? கலைத்திட்டம் என்ன சொல்லும்? இதுதான் கற்றலின் நோக்கம். உன்னுடைய கற்றல் விளைவுகள், லேர்னிங் அவுட்கம் இப்படிதான் இருக்கும். இந்த லேர்னிங் அவுட்கம்மை அடைவதற்கு, கற்றல் விளைவை மாணவனிடத்தில் அடைவதற்கு இத்தகைய பயிற்சிய முறைகள், பெடகாஜிக்கல் சிஸ்டம், லேர்னிங் மெத்தட்ஸ், கற்கும் முறைகள், இதெல்லாம் நீ பயன்படுத்தணும். இந்தந்த நடவடிக்கைகள்லாம் நீ செய்யணும். கோ கரிக்குலர், கரிக்குலர், கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், இதெல்லாம் போட்டு நீ செய்யணும். அதுல ஃபார்மல் சிஸ்டம் இருக்கு, இன்ஃபார்மல் சிஸ்டம் இருக்கு, நான் ஃபார்மல் சிஸ்டம் இருக்கு. இதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் மாணவனை அப்படியே ஒருங்கிணைந்து உருவாக்கணும். அப்பதான் இந்த கற்றல் விளைவுகளை அடைய முடியும். அப்படியே தானே கல்வி. நீங்க மரத்தடியில போயிட்டு ஈவினிங் டயத்துல யாரோ ஒருத்தன் போய் இதெல்லாம் புரியாத ஒரு ஆளை வச்சு நீங்க வந்து சொல்றதுங்கிறது தான் தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லியிருக்காங்க? சாம்பியன்ஸ், லோக்கல் சாம்பியன்ஸ் சொல்றாங்க. அதை நீங்க லோக்கல் சாம்பியன்ஸ்னா யாரு? அங்க இருக்கிற RSS வலதுசாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்க போய் பாடம் நடத்தி கொடுப்பாங்க. அதுக்காக தான் அவங்க கொண்டு வரான். லோக்கல் சாம்பியன்ஸை வச்சு பாடம் நடத்தணும்னு சொல்றான். அவங்க அறிவாளியா இருப்பாங்க. அதேதான். அத லோக்கல் சாம்பியன்ஸ் தான் கீவேர்டுங்க. தேசிய கல்விக் கொள்கையில சொல்றது லோக்கல் சாம்பியன்ஸ் வச்சு நீ மாலை நேரத்துல அவன் வீட்டுல போய் பாடம் நடத்துன்னு சொல்லிட்டான். இப்போ இவங்க என்ன செய்யறாங்க? இல்லம் தேடி கல்வின்னு பேர் வச்சிருக்காங்க. அது அப்புறம் அடுத்தது வந்துடும் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். அண்ணா பல்கலைக்கழகத்தை எடுத்துங்க. அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகம்ங்கிறது அதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், பல்கலைக்கழகத்திற்கு பைலாஸ் இருக்குங்க, அதுக்கு வந்து அரசியல் அமைப்பு இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதன்படி அதற்கு டிஃப்ரெண்ட் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் இருக்கு. அகாடமிக் கவுன்சில், செனேட், சிண்டிகேட், துணைவேந்தர், இப்படின்னு எல்லாரும் இருப்பாங்க. இவர்களுக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்கு. அதுல அகாடமிக் கவுன்சில் தான் பிரதானமானது, கரிக்குலத்தை, கலைத்திட்டத்தை இறுதி செய்வதற்கு. அப்ப அந்த கலைத்திட்டத்தை இறுதி செய்வதற்கு அங்கு எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ரெப்ரசன்டேட்டிவ், இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்க இருப்பாங்க, பேராசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் தயார் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியுங்க, அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, ஒரு IAS அதிகாரி இதையெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு துணைவேந்தரை கூப்பிட்டு நாளைக்கு இந்த பாடத்திட்டம் அதில் வரணும், அதை போட்டு அது நீ இதெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு செய்யணும்னு சொல்றாரு. அவங்க செஞ்சாங்க. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா? அதிகாரம் கிடையாது. அதிகாரம் தான் சொல்றேன், அகாடமிக் கவுன்சிலுக்கும் சிண்டிகேட்டுக்கும் தாங்க அதிகாரம். இதுதான் இறுதி பண்றது. நீங்க அகாடமிக் கவுன்சில்ல ஏன் அங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, அவர்கள்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு இதுக்கும் ஒரு 100 சொச்சம் பேர் இருப்பாங்க. ஒரு பாடத்துக்கு ஒரு சிவில் இன்ஜினியரிங்னா அதற்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க. அப்ப ஆயிரக்கணக்கான பேர்கள் கொண்டது தான் அகாடமிக் கவுன்சில். அவங்க போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் தான் வந்து கரிக்குலத்தை வந்து கலைத்திட்டத்தை இறுதி செஞ்சு அகாடமிக் கவுன்சிலுக்கு கொடுப்பாங்க. அகாடமிக் கவுன்சில்ல 100கணக்கான நிபுணர்கள் இருப்பாங்க. அவங்க அதை சரி பார்த்து அப்ரூவ் பண்ணி அப்புறம் அது சிண்டிகேட் செனேட்டுக்கு போய் அங்க அப்ரூவ் ஆகி அப்புறம் ஃபைனலா தான் வந்து அது செயல்பாட்டுக்கு வரணும். ஏனென்றால் இப்படி பல்வேறு நிலைகளில் கலைத்திட்டத்தை இறுதி செய்து அது முறையாக உள்வாங்கப்பட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இவங்க என்ன பண்றாங்க? வெளியிலிருந்து எஜுடெக் கம்பெனிஸ், நான் எஜுகேஷன்ல திறமைசாலின்னு சொல்லிட்டு கம்பெனி நிர்வாகம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து உங்களுக்கு கரிக்குலம் போட்டு கொடுப்பான், அவன் உங்களுக்கு ஆள் வச்சு பாடம் நடத்துவான், நீங்க அங்க சிம்பிளி ஃபெசிலிட்டேட்டரா இருங்கன்னு இப்ப நடந்துட்டு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்குது. அப்ப இது வந்து அவன் என்ன சொல்ல வரான்னா, இங்க ஒரு தேவைப்படுகின்ற திறனை நான் கொடுக்குறேன், ஸ்கில்ல கொடுக்குறேன், அப்ப இந்த ஸ்கில்ல வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து சிந்திக்கக்கூடிய நிலையிலிருந்து அவனை பிரிச்சு. இப்ப நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? தெரியுமே, அவங்க தானே செய்யறாங்க. நான் இப்ப தானே சொன்னேன், ஒரு IAS அதிகாரி சொல்லி தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றேன். அப்படி எனும் பொழுது அப்ப இது மாநில அரசுக்கு தெரியாதுன்னு சொன்னா எப்படி? பாதிப்பு இவ்வளவு இருக்கும்போது இதெல்லாம் கண்டுக்காம தான் பண்றாங்க. கண்டுக்காம தான் செய்யறாங்க. இல்ல தெரிஞ்சு செய்யறாங்க, இல்ல தெரியாம செய்யறாங்க. ஆனால் இது செய்யறது எனக்கு தெரியுதே, நான் தான் பக்கத்துல இருந்து பாக்குறேனே. சரிங்க சார், இந்த விவகாரத்துல வந்து இந்த இருமொழி கொள்கை ஒரு பிரச்சனை வந்து சார், அது NEP கொண்டு வந்தாலும் சரி, PMC ஸ்கூலை கொண்டு வந்தாலும் சரி, இந்த விவகாரத்தில் 2 விஷயத்தை குறிப்பிடுறாங்க சார். அது NEP, PMC 2 கொண்டு வந்தாலும் இருமொழி கொள்கை பாதிக்கப்படுன்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஆனால் பிஜேபி சைடில் இல்லை எதுவுமே கிடையாது. மும்மொழி கொள்கை எதுக்காக சொல்கிறோன்னா, 3வது மொழியாக நீங்கள் விருப்பப்பட்டதை படிங்க, அப்படி தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர ஹிந்தியை நாங்கள் திணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இதை வச்சு ஏதாவது பாலிடிக்ஸ் நடக்குதா? அவங்க மும்மொழி கொள்கை திணிக்கிறாங்க. நீங்கள் அந்த சார் ஹிந்தியை அவங்க திணிக்கல இல்லை சார், ஹிந்தியையோ வேற மொழியை திணிக்கல, உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொள்கையில் அப்படி சொல்லிட்டாங்க. செயல்பாட்டில் இப்போ நீங்கள் சொல்கிறாங்க PMC வந்து
இந்த ஸ்கூல்ல போட்டாதான் 3500 கோடி கொடுப்பேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நீ இந்த பாடத்தை எடுத்தீங்கன்னா உனக்கு இந்த வசதின்னு சொல்ற. இந்த ஹிந்தியை நீ எடுத்துக்கொண்டால் உனக்கு ஸ்காலர்ஷிப் தர, உன்னை சப்போர்ட் பண்ண. 3வது மொழியை படிக்கிறதே தப்புங்கிற எண்ணத்துக்கு வர முடியுமா? சரிதான். ஏனென்றால் எதற்கு படிக்கணும்? ஒரு மொழியை படிக்கணும். இப்ப ஜெர்மன் படிக்கணும்னு விரும்புறேன்னு எதுக்காக படிக்கிறோம்? ஜெர்மன் டெக்னாலஜி அவங்களுடைய தொழில்நுட்பம் தான் உலகத்தில் உயர்ந்தது. அந்த மொழியை கற்றால் அதன் மூலமாக அந்த தொழில்நுட்பத்தை பெற முடியுங்கிறதுனால நான் கத்துக்குவேன். ஆங்கிலத்தை கத்துக்கிறேன், ஏன்னா மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் அதுல தான் இருக்கு, அதனால கத்துக்கணும்னு விரும்புறேன். தமிழை கத்துக்கிறேன், என் கலாச்சாரம், என்னுடைய வாழ்வியல் இதெல்லாம் நான் உணரணும்னு நினைக்கிறேன். ஹிந்தியை படிச்சு இல்ல ஹிந்தியை மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லலையே சார். ஸ்பானிஷ் கத்துக்குங்க, பிரெஞ்சு கத்துங்க, 3வது மொழியை ஏதோ ஒன்று கத்துக்குன்றாங்க, அவ்வளவுதானே. அதை அவங்க சொல்லிட்டு எங்க வைக்கிறாங்கன்னா செக். கடைசியில் ஹிந்தியை நீ படித்தால் உனக்கு இந்தந்த ஆதாயங்கள் இருக்கு, இந்தந்த சலுகைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வைக்கும்போது மாணவன் என்ன செய்வான்? அதே நேரம் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல வந்து ஹிந்தி கம்பல்சரி. அது கம்பல்சரி. 14,500 ஸ்கூல்லையும் ஹிந்தி அது கம்பல்சரி. அது கம்பல்சரி. நீங்க மற்ற ஸ்கூலுக்கு தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். மற்ற ஸ்கூலுக்கும் நீ ஹிந்தி படித்தால் உனக்கு இந்த வழிகளில் உனக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், உனக்கு ஸ்காலர்ஷிப் தர, இல்ல உனக்கு சப்போர்ட் பண்றேன், உனக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை தர, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்படி பண்றாங்க. ஆனால் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல ஹிந்தி கம்பல்சரி தானே. இது ஒரு வகையில ஏற்றத்தாழ்வு உண்டாக்கும்ல. இந்த ஸ்கூல்ஸ் பசங்களா இருக்கட்டும், இது சார்ந்து இல்லாத வெளியே வேற. நான் ரெண்டுத்துமே சொல்றேங்க. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் ஒன்று அவங்க கொண்டு வராங்க. மாநில அரசு உதாரண பள்ளிகள் மாடல் ஸ்கூல்னு உருவாக்கியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசங்க? நீங்க உதாரண பள்ளி தான். நான் லண்டன்ல இங்கிலாந்துல படிச்சுட்டு இருந்தேங்க 30 வருஷத்துக்கு. நான் படிச்சுட்டு இருக்கும்போது போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தை நீங்க தெரிஞ்சு என்னவென்றால், அப்ப கிராமர் ஸ்கூல்னு ஒன்று இருக்கும், நார்மல் ஸ்கூல்னு இருக்கும். கிராமர் ஸ்கூல்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய பள்ளிகள். பிரபுக்களுடைய பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற இடம் அதுதான். இவென்ச்சுவலா பிரபுக்களுடைய பிள்ளைகள் அங்க படிப்பாங்க. ஈவன் பிரின்ஸ்லாம் இருக்காருல்ல, வில்லியம்லாம் இப்பெல்லாம் இருக்கிறாரு, அவங்கெல்லாம் அங்க எலைட் ஸ்கூல் அங்கதான் படிப்பாங்க. அப்ப அதை எதிர்த்து போராட்டம் நடக்குது. பொதுமக்களாகிய இங்கிலாந்து பொதுமக்கள் எதிர்க்கிறாங்க. எதிர்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு நீ இருக்கிற எல்லா ஸ்கூலையும் நீ அந்த ஸ்கூலா மாத்து, எலைட் ஆகு, இல்லைன்னா அதை நீ மூடி. ஏனென்றால் பாகுபாடு இருக்கக்கூடாது கல்வி. இதை யாரு சொல்றா? உலகத்திற்கே அறிவை போதித்த, இந்த மாடர்ன் டைத்துல அறிவையும் அறிவியலையும் போதித்த இங்கிலாந்து மக்கள் போராடுறாங்க, எனக்கு இந்த ஸ்கூல் வேண்டாம். ஆனா அந்த ஸ்கூல்ல நல்லதா அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு ஹைப் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு ஸ்டேக் இருக்கு, அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால அங்க போறாங்க. அது நல்ல ஸ்கூல்னு சொல்றாங்க. இவங்க உதாரண ஸ்கூல்னு வச்சிருக்காங்களே, இந்த உதாரண ஸ்கூல் என்ன? இங்க இருக்கின்ற கவர்மெண்ட் ஸ்கூல் மற்ற ஸ்கூலோட நல்ல ஸ்கூல்னு இவங்க நிரூபிக்க முடியுமா? எந்த வகையில நான் சொல்ற அந்த காரணிகள் இருந்தால் நான் ஏத்துக்குவேன். நல்ல ஒரு பேடகாஜிக்கல் மெத்தட் நாங்க பண்றோம், பயிற்சி முறைகள், ஒரு அட்வான்ஸ் கற்றல் போதித்தல் முறைகளை நாங்க பண்றோம். இந்த 21ஆம் நூற்றாண்டு திறனையும் ஸ்கில்லையும் மாணவனுக்கு கொடுக்கறேன்னு நாங்க செய்யறோம். சொல்லுங்க, அது உதாரண பள்ளி ஏத்துக்கிறேன். அப்படியே இருந்தால் கூட அந்த உதாரண பள்ளிகளாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற 70,000-80,000 பள்ளிகளும் மாறணும். அப்படி மாத்தினீங்கன்னா தான் நீங்க சமச்சீர் கல்வி, சமமான கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நீங்க சொல்லலாம். மாநில அரசினுடைய கல்வி கொள்கையிலையும் கல்வி திட்டத்தை பத்தி நீங்க ஒரு விமர்சனம் பண்றீங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாமே. ஆர்.என். ரவியும் சொல்றாரு, மாநில அரசினுடைய கல்வி கொள்கை சரியில்லைன்னு சொல்றாரு, பிஹெச்டி வந்து தரம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ரெண்டுத்து எந்த இடத்துல வச்சு பார்க்கணும்? அவருடைய சொந்த மாநிலம் பீகாரையும் தமிழ்நாடையும் ஒப்பிச்சிருவோமா? அங்க ஒப்பிட்டு பார்ப்போம். இல்ல இவர் வேலை பார்த்த யூபியா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், அங்க என்ன கல்வி இருக்குது? தமிழ்நாடு வெரி லோன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. வெரி லோங்கிறது யாருங்க? அவருக்கு என்ன அறிவு இருக்குங்க? அவரை நான் கேட்கிறேன். நான் ரவிக்கு என்ன அறிவு இருக்கு இதை வந்து எடை போட்டு சொல்லுவதற்கு? அவர் என்ன கல்வியாளரா, இல்ல அகாடமிஷியனா, பேராசிரியரா, பிஹெச்டி முதல்ல பண்ணவரா? இவரு போற போக்குல சொல்லக்கூடாது. நீங்க டேட்டா கொடுங்க, நான் நம்புறேன். ஏங்க நான் இப்ப சொல்றேங்க, 52% என்ரோல்மெண்ட் தமிழ்நாட்டுல வந்திருக்கு. இவர் பீகார்ல என்னவா இருக்கு, யூபியில என்னவா இருக்கு, டெல்லியில தான் என்னவா இருக்கு? இல்ல இவங்க எந்த ஒரு அடிப்படையில கற்றல் விளைவுகள்னு சொல்றோம், லேர்னிங் அவுட்கம், அதை வச்சுதானே எடை போடணும். அந்த லேர்னிங் அவுட்கம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்கல்வி படித்த மாணவர்களை விட இங்க யூபியிலையும் டெல்லியிலையும் இருக்கின்ற மாணவர்கள் எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள் எனக்கு அவரை சொல்ல டேட்டாவை சொல்ல. அப்ப நீங்க எப்படி விமர்சிக்கிறீங்கன்னு கேட்கிறேன் மாநில அரசுடைய கல்வி திட்டத்தை. மாநில அரசு நம்ம ஏற்கனவே நாம என்ன ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கின்றோமோ அதை விட இது குறைவாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறது, மறுப்பதற்கு. நமக்கு மேம்பாடு வேணும். நமக்கு வந்து இப்ப இதுலயே குறைகள் இருக்கிறது, இருக்கக்கூடாது. ஏன்னா இது இன்னும் பின்னாடி கொண்டு போயிடுங்கிற கவலை தான். ஒட்டுமொத்தமா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மாநில அரசின் கல்வி திட்டம் பிற மாநிலங்களை விட நல்லா இருக்கு, ஆனா இன்னும் அதுல வந்து மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய. மாநிலங்களை விட எல்லாவற்றிலும் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட முடியும். நமக்கு அக்சஸ் இருக்குங்க. நமக்கு 52% வந்து என்ரோல்மெண்ட் பெற்றிருக்கும் உயர்கல்வியில. அதே மாதிரி பள்ளி கட்டமைப்புகள்ல ஓரளவு மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது பண்ணிருச்சு. ஆனா இங்கேயும் வந்து பள்ளிகள்ல வந்து நிரந்தர ஆசிரியர்கள் உயர்கல்வியிலும் கிடையாது, பள்ளி கல்வியிலும் கிடையாது. எல்லாம் வந்து பகுதி நேர ஆசிரியர்களை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம். இங்க வந்து இன்னும் வந்து தர மேம்பாடு கற்றலில், போதித்தலில், பயிற்சியத்தில் நாம செய்ய வேண்டியது இருக்கு. இதெல்லாம் மாநில அரசுடைய குறைபாடு. பாலிசி வைஸா சொல்றேன். பாலிசி வைஸ் இல்ல, ஆபரேஷனலே இதெல்லாம் இல்ல. சரி, இதெல்லாம் இல்ல. இப்ப
இல்லை. இப்போ நம்ம இதே நிலை தொடர்ந்தால் தமிழ்நாடும் ஒரு பிற்போக்கான நிலையை தான் எதிர்காலத்தில் அடையுங்கிறதுல ஒரு வருத்தத்துல தான் நம்ம இதெல்லாம் பேசுறோம். நம்ம மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சரிங்க சார், நான் கடைசி கேள்வியை கேட்டுக்கிறேன் சார். 2021 அந்த கமிட்டி நீதியரசர் முருகேசன் கமிட்டியில் நீங்க இருந்தீங்க. வெளிவருவதற்கு முன்பாக 283 பக்கம் நினைக்கிறேன் அந்த அறிக்கை நீங்க சமர்ப்பிச்சீங்க சார். இன்னைக்கு அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? இந்த ஒரு வரைவாக அது வெளியே வருமா? இப்போ மாநில கல்விக் கொள்கையினுடைய இறுதி அறிக்கையை அந்த குழு சமர்ப்பிச்சிருக்காங்க, முதலமைச்சருக்கு சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதை இன்னும் பொது மக்களுடைய பார்வைக்கு வைக்கல. பப்ளிக் கன்சல்டேஷன் ஒன்று இருக்குங்க. இது உலக விதிகளின்படி பொது கொள்கை என்பது பப்ளிக் கன்சல்டேஷனுக்கு முன் வைக்கணும், பொதுமக்கள் இதில் பங்கேற்கும். அதை செய்யாமலேயே சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஒருவேளை அரசு முன்வைக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆக இந்த அறிக்கை என்னவென்று தெரியாத ஒரு நிலையில நான் பேசுறதுக்கு சரி கிடையாது. ஆனால் அந்த குழுவில் 12 மாத காலத்தில் 11 மாத காலம் அதில் அதிகமாக அதற்கு ஒரு சிந்தனையும் அதற்கு ஒரு செயல் திட்டமும் கொடுத்து அதை வழிநடத்திய ஒரு இருந்ததனால் அதில் அதிக உழைப்பும் அதில் அதிகமான ஒரு விஷனும் வைத்து அதில் செயல்பட்ட ஒரு காரணத்தினால் நானும் அந்த அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். விரைவில் தனிப்பட்டு செஞ்சுட்டு ஆமாம் செஞ்சிட்டு அது தமிழக முதல்வருக்கு மக்கள் முன்பும் வைப்பேன். அது பொதுமக்கள் கருத்துக்கும் வெளியிட வேண்டும் என்று நான் சார். பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் சார். மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களையும் நம்ம பேசியிருக்கிறோம். மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருப்போம். மக்களை முடிவெடுக்கட்டும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.